ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பரிசி, அவலும், அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு முளைக்கட்டின பாசிப்பயிரும் சேர்த்து தாங்க நான் உப்புமா பண்ணியிருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு. அது மட்டும் இல்லாம இது பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா, நெறைய புரோட்டீன் இருக்கு. எப்பவும் செய்ற மாரி உப்புமாக்கு என்ன பண்ணுவோமோ, அதே போல கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு நான் பார்த்தீங்கன்னா, ஆவி கட்டி வச்சிருக்கேங்க பாசிப்பயிர. உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணீல போட்டு கூட வேக வச்சுக்கலாம். ஆனா ஆவி கட்டுறது கொஞ்சம் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. நல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். இத எடுத்து அதில சேர்த்துருங்க. கொஞ்சம் ஒரு லைட்டா வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஆவி கட்டி தான் வச்சிருக்கோம். வதக்கிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா, ம் கொஞ்சமா கரம் மசாலாவும், கொஞ்சமா காரத்துக்கு ஒரு சிட்டிகோ, 2 சிட்டிகோ மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார டேஸ்ட்டும் நல்லாருக்கும் அது கூடவே சப்புன்னு இல்லாம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவல் பார்த்தீங்கன்னா, 1 டைம் மட்டும் தண்ணீய ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத மட்டும் கொஞ்சமா தண்ணீ ஊத்தி ஊற வச்சிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் ஊறுனாவே போதுங்க. நல்லா பொத பொதன்னு சூப்பராயிடும். அதையும் சேர்த்து இதில கிளறிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான சிவப்பரிசி, அவலும், பாசிப்பயிரும் கலந்த உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு மட்டும் இல்லங்க, நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.